ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு இது தேவைப்படும். ஸோ அதாவது எப்படி சொல்ல, ஏன் ப்ரோ முன்னமெல்லாம் நீ டெய்லியுமே வீடியோ போட, இப்போ ஏன் நீ வீடியோ அவ்வளோ போட மாட்டேங்கிற? ஒரு நாளைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுற, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. சில டைம் நம்மளுக்கு இங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் கடையில். ஸோ அப்படி இல்லைன்னா WWEல உருப்படியாக, அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நம்ம கொடுத்தே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு மன்னம் அப்டேட் இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒழுங்காக போட முடியல. பட் உருப்படியாக, அதாவது போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அப்படி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். மற்றபடி பெருசாக அதுதான் மேட்ரு. எனக்கு இப்போ WWEல பெருசாகணும் சோகம் ஒழுங்காக இல்லை. ஸோ அப்படின்னும் சரியில்லை. நிறைய ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ WWE ஒழுங்காக பார்க்குறதே இல்லை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோவை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா ஓனாக ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் அவரோட பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா த ரியல் அமெரிக்கன் பீர் அப்படிங்கிற ஒரு பீர் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா தலைவன் நடத்திட்டு இருந்தார். ஸோ இப்போ தலைவன் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இருக்குது தெரியுமா, பீர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் ஸ்டாக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்ட் வேறு லெவலில் எகிரி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஹல்க் ஹோகனோட த ரியல் அமெரிக்கன் பீர் பார்த்தீங்கன்னா வித்து தீர்ந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி ஸோ அந்த பீரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த கம்பெனிலே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை, டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எகிரிட்டு இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது என்ன ப்ரோ சந்தோஷப்படக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ இருந்தாலும் இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹல்க் ஹோகன் மேலே ஒரு அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ரிடிலோட ஒரு ரீசெண்ட் டைம் பீக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது அவரும் பார்த்தீங்கன்னா முடியை பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காரு சிவப்பு கலரில். ஸோ பார்க்கறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ வேற ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய பெண்டா பார்த்தீங்கன்னா, அதாவது WWE ஒரு லைவ் ஈவென்ட் நடத்திருக்காங்க. ஸோ அதில் பெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்காக உள்ள வந்திருக்காரு. ஸோ இப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது, அவரோட என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேட்டர். ஸோ குறிப்பாக அவர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அந்த ரெஸ்லிங் கியர், அதாவது அந்த மாஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிற டைமில் போட்டுட்டு வருவாங்களா, ஸோ அந்த சூட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சூப்பராக ஒரு கல்ச்சரல் லெவலில் போட்டு வந்திருக்காரு. ஸோ இதை நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டாவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க ரெஸ்ல்மேனியால அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக ஜேவுஸ் அவர் இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அதாவது ரோமன் போடக்கூடிய ஸ்பியர் பெருசா அல்லது நம்மளுடைய பிரான் ட்ரைக்கருக்கு போடக்கூடிய ஸ்பியர் பெருசா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்மளுடைய ஜேவுஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் 2 பேர்த்துக்கிட்டுமே ஸ்பியர் வாங்கியிருக்கேன். ஸோ ஈவன் ரோமன் ரெயின்ஸ் எங்களோட குடும்பத்தில் ஒருத்தன் தான். பட் பிரான் ட்ரைக்கர் போடக்கூடிய ஸ்பியர் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் இதுலேருந்தே தெரியுது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை விட பிரான் ட்ரைக்கர் போடக்கூடிய ஸ்பியர் ரொம்பவும் வலிமையானது, ரொம்ப டேஞ்சரஸானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க, என்ன ப்ரோ ரோமன் போடுறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? எஸ், இது ஒரு ப்ரோ ரெஸ்லிங் பார்க்குறதுக்கு ரொம்ப மாசாகவும் கிளாசிக்காக ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக ஸ்டைலாக போடுறது நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் போடுவார். பட் அந்த யூனிக்னஸ், அந்த ஒரு ரியலாக போடுற மாதிரி ஒரு, அதாவது ஸ்பியரோட கண்டிஷனே எப்படின்னா வாங்கி முட்டி தள்ளுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரியலாக போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது பிரான் ட்ரைக்கர் தான் போடுறாரு. ஸோ அடுத்ததாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராகி WWE இப்போ ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் உமனுக்கான மேட்ச் தான், 8 உமன் டேக் டீம் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ ரியார் ஃப்ளேயர், நிக்கி பெல்லா ஒரு டீமு, அதுக்கப்புறம் இயாஸ்காயும் ஸ்டெஃப்னி வாக்கர் ஒரு டீமு. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீமாக எனர்ஜி பார்த்தீங்கன்னா நைமி, செல்சியா கிரீனையும், அல்பா ஃபயர் அண்ட் பைபர் நிவினையும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா 2 டீம் இருக்கா, ஒரு டீமில் ஸோ 2 டேக் டீம் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 2 டேக் டீமாக இன்னொரு 2 டேக் டீமாக பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நான் இதுக்கு முன்னே எப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், நம்ம டிஎன்ஐயும் நம்மளுடைய இல்லை நம்ம ட்ரிபிள் ஏ கம்பெனியும் நம்மளோட WWE இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ ஆல்பர்ட்டோ டெல் ரியோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஏ கம்பெனி சேர்ந்தவர்.
ஸோ இவர் வந்து மேபி ஃபியூச்சரில் டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டே வந்துருந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அல்பர்ட்டோ டெல் ரியோ ட்ரிபிள் கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ இதுக்கு மேலே நிறைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நிறைய அனாலிசிஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய அல்பர்ட்டோ டெல் ரியோ டபிள்யூடபிள்யூ வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பட் இப்போதைக்கு ஒரு சில ரூமர் வந்திருக்கு, மேபி அல்பர்ட்டோ டெல் ரியோ டபிள்யூடபிள்யூக்கு வந்தாலும் கூட ஸோ இப்போதைக்கு இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து எந்த ஒரு பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா அல்பர்ட்டோ டெல் ரியோக்காக போடலையா. ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா அல்பர்ட்டோ டெல் ரியோவை ஸோ டபிள்யூடபிள்யூக்கு கொண்டு வர்றது மாதிரியே பிளான் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி அப்படியே போட்டிருந்தாலும் கூட ஸோ அவருக்கான ஃபியூடு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, அல்பர்ட்டோ டெல் ரியோவை கண்டுவிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி. அடுத்ததாக இந்த ஒரு சார்ட்டாக பாருங்கள். ஸோ இது வந்து இந்த வருஷம் லைரா வல்கிரியா விளையாடுன முக்கியமான தரமான மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக இதில் வந்து ஒரு 3, 6, 18 மேட்சஸ்க்கு பக்கம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 3, 6, 9, 12 மேட்சஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தரமான ஒரு ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மென்ஸ் டிவிஷன்லாம் நம்மளுடைய கெவின் ஓன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரோ, கோடி ரோட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாரோ, ஸோ அந்தமாரி உமன்ஸ் டிவிஷனில் வந்து லைரா வல்கிரியா இப்போ தான் அவங்க ஒரு புது பிகினிங் தான், பட் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க டபிள்யூடபிள்யூல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வரலாற்றுலாம் முதலாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் 2 நாட்கள் நடத்துகிறாங்க. ஸோ அந்த 2 நாட்களில் எந்தெந்த மேட்ச் எந்தெந்த நாளில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பாருங்கள். ஸோ அதாவது சம்மர்ஸ்லாம் 2000s பார்த்தீங்கன்னா கடைசியாக டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு டேக் டீம் மேட்சை வந்து ஸோ ஒரு லேடர் மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க. ஸோ 25 வருஷம் கழிச்சு ஸோ இந்த வருஷம் அதாவது இப்போ வரக்கூடிய சம்மர்ஸ்லாமில் வந்து மறுபடியும் ஒரு டேக் டைட்டில்ஸுக்காக ஒரு லேடர் மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ இதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா ஸோ 2000s நடந்த டட்லி பாய்ஸ், ஹார்டி பாய்ஸ், ஸோ அதுக்கப்புறம் எட்ஜ் அண்ட் கிறிஸ்டியன், ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லேடர் மேட்ச் அதில் நடந்தில்ல. ஸோ அந்த மேட்ச் வந்து இப்போ வரைக்குமே பேசப்படுது. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த மேட்சை பற்றியே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ புதுசாக டபிள்யூடபிள்யூ பார்க்குறவங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த லெவலுக்கு அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுற லெவலுக்கு அந்த மேட்சஸ் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ 25 வருஷம் கழிச்சு ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா அதில் 3 டீம் தான் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா 6 டீமை வச்சு பார்த்திங்கன்னா டிஎல்சி மேட்சை நடத்த போகிறாங்க. ஸோ 3 டீமு விளையாடுற அந்த டிஎல்சி மேட்சே 25 வருஷம் கழிச்சும் பேசப்பட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரெக்கார்டு குறிப்பாக நம்ம எஜ் வந்து ஜெஃப் ஹார்டிக்கு பார்த்தீங்கன்னா டாப் லேடர்லேருந்து ஒரு பேர் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் யாரும் மறந்துக்க மாட்டீங்க. ஸோ இந்த தடவை அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கண்டெண்டன்ஸ் இருக்கிறாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. குறிப்பாக சொல்லணும்னா இதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தரமாக ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு டீமை தவிர ஸோ அது வந்து நம்ம ஒயிட் 6 தான். ஸோ அதில் யாரும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. ஸோ அவங்களோட டார்க் கிம்மிக்கை வச்சு வேணால் ஏதாவது பண்ணுவாங்க. மற்றபடி மீதி இருக்கிற 5 டீமும் தீச்சிருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம். அதுவும் ரே ஃபீனிக்ஸ் அண்டு பென் நம்ம இவர் இருக்கிறார்ல ஸோ நம்மளுடைய சார்லட் ஃப்ளரோட முன்னாள் ஹஸ்பண்டு, ஸோ அதுக்கப்புறம் ஏக்சிஎம் அண்ட் அந்த நார்த்தன் ஃபேஸ் அந்த அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக ஹை ஃப்ளை மூவ்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலே இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் 6 வந்து டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிருக்கிறாங்க. உடனே தோப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டைமில் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கப் பார்த்துருப்பீங்க. இன்டர்நெட்டில் வேறு லெவலில் வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எந்த ஃபேன் எடிட் பண்ணி போட்டாருன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த 2012 டபிள்யூடபிள்யூ பார்க்குறீங்கன்னா அந்த ஷீல்டு டீமை பற்றி தெரியும். ஸோ அதில் இப்போ டாப்பாக இருக்கிற நம்ம ரோமன் ரெயின்ஸு, அதுக்கப்புறம் ஏடபிள்யூவில் டாப்பாக இருக்கிற நம்மளுடைய டீன் ஆம்ப்ரூஸு, ஸோ அதுக்கப்புறம் செத் ராலன்ஸு. ஸோ இவங்க 3 பேரும் தனித்தனியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு காலத்தில் அவங்களுடைய ஸ்டார்டிங் பயணத்தில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருந்த டீம் தான் ஷீல்டு. ஸோ இந்த டீமை யாரும் மறந்துக்க மாட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ டீன் ஆம்ப்ரூஸ் அனதர் கம்பெனிக்கே போயிட்டாரு. பட் எல்லாரும் ஹோப் பண்ணுறாங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. நடக்குதான்னு தெரில. ஸோ
அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் தான். ஸோ ஹால் ஆஃப் ஃபேம்ங்கிறது ரொம்ப வயசான ரெஸ்லர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஆகி ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் கருதி உச்சத்தில் இருக்கிறாங்க. ஸோ பட் இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இவங்களை ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இவங்க ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ட் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏஐ ஃபுட்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ உண்மையிலே தத்ரூபமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் அதே சமயம் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். அங்கே நிறைய ஃபேன்ஸு ஒரு காலத்தில் பார்த்து வளர்ந்தவங்கள ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வயசாகி போய் ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறதுங்கிறது நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்கள இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறவங்கள ஹால் ஆஃப் ஃபேமில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஸோ நினச்சி பார்க்க வச்சு ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ஒரு நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் விடுங்க. ஸோ இந்த டேக்கு லைக்கு கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க, அதாவது நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய WWEயோட கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அங்கே தான் வேலை பார்க்குறாரு. ஸோ இப்போ இதை ப்ரோ நீ சொல்கிற இதெல்லாம் யாருக்கும் தெரியாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம ட்ரூ மெக்கின்டையருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதாவது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படி ஆச்சுன்னா ஸோ அதுக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த கண்ட்ரிக்கே போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்போ நம்ம ட்ரூ மெக்கின்டையருக்கு அந்த ஒரு பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. ஸோ அது இல்லை, அது மட்டும் சரி ஆகலை அப்படி ஆச்சுன்னா இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து ட்ரூ மெக்கின்டையர் வந்து ஸோ அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அதாவது ட்ரூ மெக்கின்டையரும் இன்னொரு அதாவது லோகன் பாலம் டீம் மேனேஜர் நம்ம ராண்டி ஆர்டனும் ஜெல்லி ரோலையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மெக்கின்டையர் கலந்து கூடாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா WWE வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரூ மெக்கின்டையருக்கு அந்த பாஸ்போர்ட் வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒழுங்காக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதனால் வந்து இவர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், சம்மர் ஸ்லாமில் அஃபிஷியல் பண்ண மாதிரி ட்ரூ மெக்கின்டையர் வந்து மேட்ச் பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.